ஸ்ரீனிவாச டூரில் இது அடிக்கடி ஒரு 5-6 தடவை கோயில் இது டூர் போயிருக்கோம். அதில் வந்து நாங்கள் ஸ்ரீனிவாச டூருக்கு ஏன் வந்தோம்னா, அது ஸ்டேட் பை ஸ்டேட்டாக கூப்பிட்டு போகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. முதல்ல கேரளா போனோம், அப்புறம் கர்நாடகா போனோம், அப்புறம் இது பஞ்சத்வாரா காண்ட்டு குஜராத் போனோம், அப்புறம் இப்போது நார்த் ஈஸ்ட் டூர் போனோம். அப்புறம் இப்போ வந்து ஈவன் நேபாள் கூட போனோம். இப்போ வந்து எம்பி டூர் முதல் தடவை போட்டதாக பார்த்தோம். அதனால் எங்களுக்கு லாங் டேர்ம் டூர்னால் நாங்கள் ஸ்ரீனிவாசா டூரை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா அங்கே சாப்பாடு அமைப்பு, அப்புறம் கைடு கூட வர மேனேஜர், அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் கஷ்டமே படாமல் ஓரளவுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து அதே சமயத்தில் நல்லா பார்க்குறதுக்கும் இடங்களெல்லாம் நல்லா காமிக்கிறாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே லாங் டேர்ம் டிஸ்டன்ஸ் நார்த் இந்தியா இதெல்லாம் தான் ஸ்ரீனிவாச டூரில் தான் போவோம். அது அந்த தடவை எம்பி டூரும் நாங்கள் எதிர்பார்த்தது அவ்வளோ பெருசாக இருக்காது. நிறைய பேர் கேட்டாங்க எம்பியில் என்ன இருக்குது மத்திய பிரதேஷில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் டாக்டர் ஒரு தடவை போயிட்டு வந்து சொன்னால் ரொம்ப நல்ல இடம், நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. அது மாதிரியே நாங்கள் வந்தபோது முதல்ல குஜராத் முதல்ல வந்து குவாலியர் கூப்பிட்டு போனாங்க. அங்கே அந்த கோட்டை, அப்புறம் இப்போ இந்த சிந்தியா மகாராஜாவுடைய பேலஸு அதெல்லாம் பிரமிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜான்சி ராணி கோட்டை எடுத்துகிட்டு போனோம். அது வந்து வீர நம்ம சுதந்திரத்துக்கே உயிர் கொடுத்தாமா. அது வந்து ரொம்ப நமக்கே ரொம்ப அந்த சுதந்திர உற்சாகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஓர்ச்சா போனோம். ஓர்ச்சாவில் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஊருக்கு ராஜாவே ராமர் தான். அதனால் இப்போ கூட காலையில் கோயிலுக்கு அந்த ராமர் கோயிலுக்கு ராமராஜர் கோயில், வெறும் ராமர் கோயில் சொல்கிறதில்ல, ராமராஜா கோயில்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ராமராஜர் கோயிலில் காலையில் இப்போ கூட வந்து போலீஸ் எல்லாம் வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு ரைஃபிள் சல்யூட் பண்ணி ட்ரம்ஸ் அடித்து அப்படி தான் காலையில் ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் இன்னமும் அவங்க வந்து அது வந்து ராஜாவாக தான், ராமர் தான் ராஜா அந்த ஊருக்கு, அப்படி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜஹாங்கீர் கோட்டையெல்லாம் பார்த்தோம். பின்னாடி லேக் இருந்தது, அங்கேயும் போட்டிங் போனோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது கஜுராஹோ போனோம். அதில் வந்து சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். கோயிலெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா நம்ம சிற்பங்கள்லாம் வந்து அவ்வளோ அப்சரஸ் மாதிரி எல்லாம் லேடிஸு எல்லாம் போட்டு அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பண்டைய நாகரிகம் எவ்வளோ தூரம் நல்லா இருந்திருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். நைட் மியூசிக், நான் அதில் வந்து நைட்டு வந்து லைட் ஷோ காட்டாங்க, லைட் அண்ட் மியூசிக் ஷோ. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து இந்த இது ஜபல்பூர்லேயும் வந்து பார்க்க வேண்டிய அந்த காலையில் ஒரு இந்த கோயில் ஈஸ்வரன் கோயில் போனோம். 65 அடி உயரம். அதுக்குள்ளேயே வந்து 12 லிங்கம், 12 ஜோதிலிங்கம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நாங்கள் அங்கே அந்த ஒரு இது நீர்வீழ்ச்சி, மார்பிள் ட்ராப்பு இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தோம். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதுவும் வந்து தூரம் நாங்கள் வந்து இதில் ரோப் கார்லேயும் போய் பார்த்தோம், தரையிலையும் பார்த்தோம், போட் வழியாகவும் போய் பார்த்தோம். அந்த மார்பிள் எல்லாம் பார்க்குறதுக்கு மார்பிளில் போய் அந்த நர்மதா ரிவரில் இந்த மார்பிள் பக்கமாக 2 பக்கம் இருக்கிற மாதிரி நடுவில் போட்டில் போகும்போது மயிர்கூச்சல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து சில ஆர்த்தியெல்லாம் வெட்டினாங்க. அந்த இது கங்கா ஆர்த்தி மாதிரி இங்கேயும் அந்த நர்மதாவுக்கு ஆர்த்தி எடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜபல்பூர் வந்தோம். அதுக்கப்புறம் போபால் வந்தோம். போபால்லையும் வந்து அந்த சாஞ்சி போகிற வழியில் சாஞ்சி இந்த புத்த மடாலயம் இருக்கே, அங்கே போனோம். அதுவும் வந்து கிமு 2200 கிட்டத்தட்ட, அதாவது கிமு 2000 அது கட்டினது. இப்போ பார்த்தோன்னா 2500 வருஷம் பழசு. அங்கே இருக்கிற அந்த ஸ்தூபி இருக்குங்க, அதுதான் நம்ம ரூபா நோட்டில் கூட படத்தில் போட்டிருக்காங்க. அந்த அளவு அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ரூபா நோட்டில் அவங்க படம் போட்டிருக்கு. அது தவிர ஈவன் நம்ம அசோக சின்னம் இருக்கே, அது கூட அங்கேருந்து எடுத்தது தான். அந்த அங்கேயும் என்ன அசோகர் காலத்தில் தான் அது கட்டினது. அதனால் அதுவுமே நம்ம சரித்திரத்துக்கு ஒரு சான்று. அதுக்கப்புறம் அந்த அங்கே பெரிய லேக் ஒன்று இருக்குது, பிக் லேக்குன்னு சொல்கிறாங்க. அதில் போட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி லேக்கு நாங்கள் பார்த்ததே இல்லை, பெரிய லேக்கு.
அதுக்கப்புறம் வந்து அங்கே ஜூவும் பார்த்தீங்கன்னா அந்த போனோம். அதுலேயும் வந்து அந்த பேட் நல்ல மிருகங்கள்லாம் பார்த்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. டயர்ஸுமே இல்லாமல் ரோப் அந்த இதுலேயே பேட்டரி கார்லேயே கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வேறு போனோம், தட் இஸ் அந்த ரக்ஷகன்னி மியூசியம் வந்து ட்ரைபல் மியூசியம் ஒன்று கூப்பிட்டு போனாங்க. அது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. அதாவது ட்ரைபல் வந்து அது அவங்களுடைய இதை வந்து ஒரு நல்ல வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, எவ்வளோ திறமை. சாதாரண நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மூங்கில் மற்றது இந்த மாதிரி வச்சு சாதாரண பொருள் வச்சுட்டு எவ்வளோ அற்புதமாக ஒரு கலைநயத்தோடு கண்டாங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சி. அது எல்லாரும் மஸ்ட் சி, அவ்வளோ கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் அது. ஸோ இதை தவிர நிறைய இடம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது யக்ஷகன்னி கோயில் ஒன்று பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருந்தது டூர். என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, ரிலீஜியஸாக இருந்தது, அப்புறம் நம்ம சோஷியல் நம்ம ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸு எல்லாமே இருந்தது. அதே சமயத்தில் நல்ல தூக்கம், அது நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன டீம் 25 பேர் 25 பேர். அதனால் ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருந்தது. நம்ம டீம் மேனேஜர் நல்லா எங்களெல்லாம் நல்லா கவனிச்சிட்டார். எங்கே எடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது. அப்புறம் டக்கு முன்னாடி நல்லா பிளானிங் பண்ணி இந்த இடத்துக்கு போனால் எந்த நேரத்துக்கு போனால் இது சரியாக வரும் அப்படின்னு. காலையில் சாஞ்சி கூட காலையில் போல தான் இருந்தது, அது முடியல. அது சாயங்காலம் 4 மணிக்கு அதுக்கு நல்லா சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் நல்ல சாஞ்சியில் நல்ல தர்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணார். ஸோ அவங்களுக்கு எங்கள் நன்றி. எல்லாத்தையும் அந்த சாப்பாட்டு டீமுக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க சாப்பாட்டுனால தான் நாங்கள் இந்த 15 நாளில் 11 நாள் நாங்கள் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. டிரைவர் சூப்பர் டிரைவர். அவர் வந்து சாதாரணமாக போகும்போது நல்ல திறமையாக டிரைவர் ஓட்டினார். வேகமாக போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக அடுத்து அந்த கோயில் மூடிடுவாங்கன்னா அந்த இடத்துல பறந்து போய் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதை மொத்தத்தில் ஸ்ரீனிவாசா டூருக்கு எங்களுடைய நன்றி. ஏன்னா அவங்க எப்போவுமே ஸ்ரீனிவாசா டூர் இஸ் பயனியர் இன் இது டூரிசம். மோடி சொல்கிற மாதிரி, அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி நம்மலாம் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு டூராவது வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டியதில்லை. நம்ம இந்தியாவிலேயே பார்க்க வேண்டிய இடம் லட்சக்கணக்கான இடம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வருஷத்தில் ஒருத்தர் போனால் கூட அந்த ஸ்டேட்டும் இதுவாகும், நமக்கும் மற்ற ஸ்டேட்டு நம்ம நைபர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் எங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து எல்லோரும் வந்து ஸ்ரீனிவாசா டூரில் அந்த மாதிரி டூரெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அவங்க பயன்பெறணும், அவங்களும் சந்தோஷப்படணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நன்றி.